எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லாமல் ஸ்டோர் பாட் சாஸஸ் ஆட் பண்ணாமல் வீட்லேயே ஈஸியாகவும் ஹெல்த்தியாகவும் ஒரு மட்டன் ஃப்ரைட் ரைஸ் செய்யலாம். இந்த மட்டன் ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கடாய் சூடு பண்ணிவிட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 2 முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எக்ஸ் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். வேணுன்றவங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. along with it ஒரு pinch of salt. இது நல்லா ஸ்கிராம்பிள் பண்ணி எடுத்துக்கோங்க தனியா. முட்டையை நல்லா ஸ்கிராம்பிள் பண்ணி எடுத்துட்ட பிறகு அதே கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நம்ம வந்து சாட்டே பண்ணி தான் எடுக்க போகிறோம். ஸோ 1 minute உங்களுக்கு வெந்துட்டால் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் பீன்ஸ் கேரட் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் உங்களுக்கு என்ன இஷ்டமான வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இப்போது வேக வச்ச மட்டன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மட்டன் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கடாயில் இந்த மட்டன் ஆட் பண்ணிவிட்டு வீட்டில் செஞ்ச சில்லி சாஸ், அதோட ஒரு 2 tablespoon எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஆட் பண்ணிட்ட பிறகு நல்லா மட்டனை வேக வைங்க. இதில் வேறு எதுவுமே நம்ம ஏன் ஆட் பண்ணல அப்படின்னா, சில்லி சாஸ்லேயே தேவையான உப்பும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நம்ம வந்து வேறு எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. இது நல்லா மட்டன் இந்த மாதிரி உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வந்து வேக வச்சுக்கோங்க. இப்போ வேக வச்ச மட்டன் ஆட் பண்ணிட்ட பிறகு நீங்கள் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜ்லேயே நம்மளோட ஸ்கிராம்பிள்டு எக்ஸும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு 1 or 2 minutes குக் ஆன பிறகு நீங்கள் நம்மளோட சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சில்லி சாஸ் எதுவுமே இல்லைங்க, ரொம்ப ஈஸி. சில்லிஸ், கொஞ்சம் ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் அண்ட் சால்ட், இது எல்லாமே வந்து வேக வச்சிட்ட பிறகு மிக்சியில் கிரைண்ட் பண்ணிவிட்டு நம்ம இது செஞ்சுக்கலாம். இது ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல் உங்களுக்கு ஹெல்த்தியான ஒரு சில்லி சாஸ். இப்போது வேக வச்ச பாஸ்மதி ரைஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 minutes இதே மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ஃப்ரைட் ரைஸில் எந்த வித ப்ரிசர்வேட்டிவ்ஸ், ஆயில், சாஸ் நம்ம எதுவுமே ஆட் பண்ணல. இந்த ஃப்ரைட் ரைஸ் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே சாப்பிட்லாம். எந்த வித சைட் எஃபெக்ட்ஸும் உங்களுக்கு வராது. ஈஸியாகவும் ஹெல்த்தியாகவும் கூட. இந்த ரெசிபி உங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.